ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான தொழிலோடு வந்திருக்கும். என்ன தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ங்க. நூடுல்ஸ் செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு நம்ம ஊரில். ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இதுதான் டாப்பில் இருக்குது. யார் பார்த்தாலும் நூடுல்ஸில் போய் சாப்பிட்றோம். ஸோ நைட் ஆனால் நம்மளோட டின்னரே நூடுல்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த பிஸ்னஸ் மாடலில். நூடுல்ஸ்னாலே மைதா, பட் இந்த மைதா இல்லாமல் இதை ஃபுல்லாகவே நம்ம மில்லட்ஸ் நூடுல்ஸாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யோசிக்கவே சும்மா செம்மையாக இருக்குல்ல. அதுதான் பிஸ்னஸ் பிளான் நம்மளுக்கு. ஸோ மில்லட்ஸ் நூடுல்ஸை நம்ம பிஸ்னஸ் பிளானாக எடுத்து பண்ணால் எப்படி இருக்கும்? 2 பிளான் இருக்குது நம்மள்கிட்ட. ஒன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் எடுத்து பண்ண போகிறோம். இல்லை சிவா மேனுஃபேக்சரிங்லாம் கஷ்டம், ஏதாவது கை மாற்றி ஒரு மாதிரி ஏதாவது இருந்தால் சொன்னால் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக. ஸோ வாங்க சீக்கிரமாக போயிட்டு அந்த பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா என் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு மிஷினரி. இந்த மிஷினரி 2 விதமாக மிஷினரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 8500. இது ஒரு நாளைக்கு 100 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணும். இது ஒரு மிஷின். இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கெப்பாசிட்டி அதிகமாக வேணும், நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 75,000 வரும் இந்த மிஷின். இந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 100 kg. ஸோ 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 kg வந்துடும் நூடுல்ஸ். ஸோ இதோட எப்படி காம்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் காம்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8500 மிஷினோட இன்னொரு அடிஷனல் ஒரு மிஷின் வரும், அதான் ஸ்டீமர். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் எப்படி பண்ணணுங்கிற ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நூடுல்ஸ் பண்ணுற ப்ராசஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ நூடுல்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைதா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபார்முலா. ஸோ அது பண்ண பிறகு அதை ஒரு மிஷினரியில் போட்டோம்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக நூடுலாக வந்துடும். அதான் நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். அந்த நூடுல்ஸை எடுத்து போய் பேக் பண்ணுவாங்க. சுடு தண்ணியில் ஸ்டீமரில் வச்சு வேக வைப்பாங்க. வேக வைக்கின பிறகு அப்புறம் அதை காய வைக்கணும். காய வச்ச பிறகு அதை பேக் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ இது செஞ்ச பிறகு நூடுல்ஸ் வந்துடும். எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் இருக்குது, எல்லாத்துக்குமே எவ்வளோ டிகிரி வைக்கணும்னு இருக்குது, எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. இதை நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ, எங்கே மிஷினரி வாங்குறீங்களோ அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ மிஷினரி வாங்குறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற அங்கேருந்து பார்த்து வாங்கிக்கலாம். 8500 மிஷின் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இனிஷியலாக, ஏன்னா நானும் அட்வைஸ் பண்ணுவேன்னா எடுத்தோடனே பெரிய மிஷின் போய் ஸ்டார்ட் பண்ண வேணாம். 8500 மிஷினை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். பண்ண உங்கள் பிஸ்னஸ் பெருக நீங்கள் மிஷினரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 100 கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே யூ ஆர் கெட்டிங் தட் மார்ஜின். இன்னொரு ஆப்ஷன், இதெல்லாம் கஷ்டம் சிவா, இது மேனுஃபேக்சரிங் யார் பண்ணுறது, கை மாற்றி வர மாதிரி ஒரு ஈஸியான தொழில் இருந்தால் சொல்லு சிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி திருச்செங்கோடு நாமக்கல்லில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறாங்க, அதான் நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க. எல்லா விதமான நூடுல்ஸ், குக்கீஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க என்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாகவே மில்லட்ஸ்னால நூடுல்ஸ். ஸோ மில்லட்ஸ்னாலே உங்களுக்கு சாமை, தினை எல்லாமே வந்துடும், குதிரைவாளி, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா மில்லட்ஸ்லேயும் சேர்த்து ஒரு நூடுல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு டிமாண்டும் மார்க்கெட்டும் ஹியூஜாக இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க. ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்ல முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ ஆன்லைன்லையும் செல் பண்ணலாம். ஸோ இதை அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் எது மாதிரி வாங்க போகிறீங்க, மினிமம் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 30,000 கொடுத்து ஒரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15% மார்ஜின் நிற்கும், சாலிடாக நிற்கும். இன்னும் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ உங்கள்கிட்டேருந்து தான் எல்லாருமே வாங்குவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி வாங்குவாங்க. அப்போ உங்கள் மார்ஜின் கொஞ்சம் குறையும், 10% ஆகும். ஸோ இப்படி தான் அந்த மாடல் வச்சுருக்காங்க. அவங்க டோட்டலாகவே மாடல் இப்படி தான் வச்சுருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க போய் காண்டாக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மில்லட்டான நூடுல்ஸை கொடுக்குறோம். ஸோ சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்கிறோம். மைதா நூடுல்ஸ் வேணாம், நோ டு மைதா. ஸோ இதான் நம்ம கான்செப்ட். நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அது நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு
இந்த நூடுல்ஸ் கொடுக்குறோம், மில்லட்ஸ்க்கான நூடுல்ஸை கொடுக்குறோம். அதுதான் நிறைய பேர் வரவேற்கிறாங்க. காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் இங்கே ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி லெஸ் ப்ரைஸ் தான். ஸோ இந்த நூடுல்ஸை வாங்கி நம்ம சாப்பிட முடியும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் வந்து டைப் வச்சுக்கோங்க, 3-4 கடையை டைப் வச்சுட்டு அவங்களுக்குலாம் அந்த நூடுல்ஸை கொடுத்தாங்கன்னா அவங்களும் இந்த நூடுல்ஸ் தான் கொடுப்பாங்க, மில்லட்ஸ் நூடுல்ஸை கொடுப்பாங்க. மக்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும். டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், தட்ஸ் ஃபைன். ஹெல்த்தியாக சாப்பிடணும். இந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அன்ஹெல்த்தியாக சாப்பிடணும்? தட்ஸ் மை கொஸ்டின். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை என்கரேஜ் பண்ணி நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்ம அங்கே புஷ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ புஷ் பண்ணோம்னா அங்கே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் கிடைக்கும். ஸோ இவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கி கைமாற்றி தான் விட போகிறோம். ஸோ உங்களுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா 15% சாலிடாக நிற்கும். ஸோ மந்த்லி யூ கேன் earn as per your supply. ஸோ இது மாதிரி இன்னும் புது புது விஷயத்துக்கு, புது புது பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இன்னும் நிறைய தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஐம் glad to support. See you next video. Till then, take care. Bye from Shiva.